எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க இளங்கோ பேசுறேன். சமையல் மச்சில இன்னைக்கு வந்து ஒரு ட்ரில்லிங் மிஷினோட அன்பாக்சிங் பார்க்க போறோம். இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ட்ரில்லிங் மிஷின். இதுக்கு பேர் வந்து ஸ்டான்லி ட்ரில்லிங் மிஷின். அதே மாதிரி பாஷ் இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு பாஷோட ஒரு சப் பிராண்ட் அது ஸ்கில். அந்த ஸ்கில்லோட ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த மாதிரி நிறைய ட்ரில்லிங் மிஷின் பிராண்ட்ஸ் இருக்கு. அதுல ஸ்டான்லி ஏன் இதை சூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரேட்டிங் வந்து மோர் தேன் 4.5 வந்து அமேசான்ல கொடுத்தாங்க. அமேசான்ல தான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து கிட்டத்தட்ட 3300 சம்திங். ஆக்சுவலாக வந்து நான் இஎம்ஐல தான் எடுத்துருக்கிறேன். மாதம் 200 ரூபாய் கொடுத்தா போதும்னாங்க. ஸோ அதை இஎம்ஐல எடுத்துருக்கிறேன். இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ இட் யுவர் செல்ஃப் நிறைய விஷயங்கள் வீட்டில் பண்ணுறதுக்காக வாங்கினேன். எம்பெடட் சிஸ்டம் பண்ணும்போது சில கேட்ஜெட்ஸ் மாதிரி சின்ன ரெடி பண்ணுறதுக்கு, ட்ரில் பண்ணுறதுக்கு, வீட்டு வேலைகள் எல்லாத்துக்குமே அது யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட என்ன ஸ்பெஷாலிட்டி மற்ற ட்ரில்லிங் மிஷினுக்கும் இதுக்கான டிஃபரன்ஸ் அப்படின்னா, இது வந்து 13mm ட்ரில் சைஸ் வந்து நம்ம மாட்டலாம். 13mm என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரில் பிட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரில் பிட்டோட டயாமீட்டர் வந்து 13mm மாட்டலாம் இதில். ஸோ மோஸ்ட்லி வீட்டில் யூஸ் பண்ணுறதுல மேக்ஸிமம் 13mm ட்ரில் பிட் வரைக்கும் மாட்டக்கூடியது நீங்கள் வாங்கினீங்கன்னா எல்லா ட்ரில்ஸும் அதில் வந்து நீங்கள் மாட்டிடலாம் ட்ரில் பிட்ஸை. அதுக்காக தான் 13mm நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து அமேசான்லேருந்து வரும்போதே இப்படி தான் கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, வெளியே இந்த அட்டை மட்டும் தான் இருக்கும், பாக்ஸ்லாம் இருக்காது. நம்ம கார்கேட்டட் பாக்ஸ் அதெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. இதே மாதிரி தான் வந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் மாதிரி லைட்டாக இருக்கா மாதிரி தெரியுது நடுவில். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் இதோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாகவே தெரியும். இது வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சு. இவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி அப்படின்னு போட்டிருக்கு. ஏதாவது உடஞ்சிருக்கான்னு பார்த்துருவோம். ஏன்னா வந்து நார்மலாக அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் தூக்கி போடுறதா நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம பார்த்துருவோம். இதை இப்போதைக்கு இதில் உடஞ்சா மாதிரி சில விஷயங்கள் தெரியுதா அப்படின்னு கேட்டால், இந்த பின்னாடி உடஞ்சா மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து ட்ரில்லிங் மிஷின் ஒழுங்காக இருந்தாவது போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ பாக்ஸ் இவ்வளோ தாங்க, ஒன்றுமே இல்லைங்க. பாக்ஸ் ரொம்ப சிம்பிளாக வந்து போச்சு. அதை ஓப்பன் பண்ணிவிடுவோம். சின்னதாக இருக்குது, காம்பேக்டாக. நார்மலாக ட்ரில் பிட்டோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இல்லை, பெருசாக இல்லை, ஈஸியாக ஓப்பன் ஆகிடுச்சு. திறந்து பார்க்கலாம். ஓகே, திறந்தால் சூப்பராக வச்சுருக்காங்க. இது வந்து நார்மலாக ட்ரில்லிங் மிஷின் நம்ம வாங்கும்போது இதில் இந்த செட்ஸ்லாம் இருக்கும். இது வந்து காம்பேக்டாக எழுதியே முடிச்சிட்டான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆலன் கீஸ் இவ்வளோ இருக்குது. ஆலன் கீஸ்லாம் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னு பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி ஸ்க்ரூ டிரைவரோட இந்த பேசிக் இது விஷயம் இருக்குது. ஸ்க்ரூ டிரைவரோட பேஸ் பாடி. இதில் வந்து நம்ம ஸ்க்ரூ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, என்ன டைப் ஆஃப் ஸ்க்ரூஸ் வேணுமோ அதை நம்ம இதில் மாட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி எடுக்கிறது? ஆமாம், அவ்வளோதான். டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரில் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம மரம் அடிப்போம். மரம் அடிக்கிறதுக்கு பதிலாக பிளாஸ்டிக் போட்டாலும் பிடிச்சிக்கும். அந்த பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்பி வந்து நம்ம ஒரு ட்ரில்லிங் மிஷின்லாம் வாங்கணும் அவசியம் கிடையாது. பட் இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் ஒரு டூல் பாக்ஸோட வரும். மெஷரிங் டேப் இருக்குது, நல்ல விஷயம். இது எவ்வளோ லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்ஸ் லென்த். இது 10 ஃபீட்டு. அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரில் பிட்ஸ், டிஃப்ரெண்ட் ட்ரில் பிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வுட்டை ட்ரில் பண்ணுறதுக்கான ட்ரில் பிட்ஸு. இந்த ட்ரில் பிட் பார்த்தீங்கன்னா தெரியும், வுட்டு ட்ரில்லிங்காக முன்னாடி ஷார்ப்பாக இருக்கும் மேலே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வுட்டு வந்து ட்ரில் பண்ணுறதுக்கு அப்படின்னு அர்த்தம். வுட்டு ட்ரில் பண்ணலாம், கான்க்ரீட்டை ட்ரில் பண்ணலாம், அதே மாதிரி மெட்டலையும் ட்ரில் பண்ணலாம். இதுக்கான ட்ரில் பிட்ஸ் தான் இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 4 சைஸில் கொடுத்துருக்குறாங்க. கட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம், நல்லா இருக்குது. குவாலிட்டி ஆஃப் கட்டர் இஸ் குட், சூப்பராக இருக்குது குவாலிட்டி. நான் எதிர்பார்க்கல, ரொம்ப மட்டமாக வரும்னு நினச்சேன். நல்லா தான் இருக்குது. நார்மலாக ட்ரில்லிங் மிஷின் இந்த மாதிரி வாங்கும்போது செட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய துரு பிடிச்சிடும் சீக்கிரமாக. இது நம்ம யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் துரு பிடிக்குதா இல்லையான்ட்டு. அது குறிப்பாக வந்து இந்த ஹேமரு, அதே மாதிரி வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர், இந்த மாதிரி கட்டிங் ஃப்ளையர்ஸ் இதெல்லாம் வந்து துரு பிடிச்சிடும். இது நார்மலாக இது நாளைக்கு துரு பிடிக்கிறது நல்ல விஷயம் தான். நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கட்டிங் ஃப்ளையர் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹேமர் பார்த்துருவோம். ஹேமர் வந்து நல்லா இருக்குது. ஹேமர் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் சின்ன ஹேமர் வந்து கிடைக்காது வெளியே. இது நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. பார்க்கலாம், நம்ம யூஸ் பண்ண தெரியும். ஹேண்டில் நல்லா இருக்கு மாதிரிட்டு நல்லா இருக்குது. ஹேமர் துருப்பிடிக்கல, எதுவும் துருப்பிடிக்கல. டெஸ்டரும் வந்து டீசெண்டான டெஸ்டர் கொடுத்துருக்காங்க. சூப்பரான டெஸ்டர் இருக்குது, நல்ல குவாலிட்டி டெஸ்டர். உண்மையிலே நான் எதிர்பார்க்கல எவ்வளோ நல்ல குவாலிட்டியில் இருக்குன்னு. டெஸ்டர் இருக்குது. ஓகே, இது வந்து ஹேண்டில் நம்ம ட்ரில் பண்ணும்போது பிடிச்சிட்டு அடிக்கிறதுக்கு. இது வந்து எதுக்குன்றது நம்ம அதுக்கப்புறமா பார்ப்போம். பேசிக்காக வந்து ட்ரில்லிங் மிஷினுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வந்து மிஸ் ஆகாமல் வந்துருக்கு. இது வந்து சக்கை வந்து டைட் பண்ணுற கீ. சக்னா என்னன்னு சொல்லிடுறாங்க.
நார்மலாக லேத்து இந்த மாதிரி வந்து சக்குன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து இது சக்குன்னா என்னென்னா அந்த டூலை வந்து பிடிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த தான் சக்குன்னுவாங்க. இதுதான் சக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. எதிர்பார்க்கவே இல்லை, நல்ல குவாலிட்டி. டைட்டே ஆகிற மாதிரி தெரியலையே, ஏன் ஆகலை? ஆகுது 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 சூப்பராக டைட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 13 mm சொல்கிறோம்ல, 13 mmனா இதோட டயாமீட்டர். இதை டயாமீட்டரில் வந்து பெரிய ட்ரில் பிட் மாட்ட முடியும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கன்னா உள்ளே க்ளோஸ் ஆகும். இது வந்து யூனிவர்சல் சக்குன்னுவாங்க. இது வந்து க்ளோஸ் பண்ணுற கையிலே நம்ம முடிச்சிடலாம், அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம், பிடிச்சிடும், அப்படியே ட்ரில் பிட்டை பிடிக்கும் இது. ஆனால் இதை ட்ரில் பிட் பிடிச்சிட்ட உடனே எவ்வளோ மேக்ஸிமம் கையிலே டைட் பண்ண முடியாது. அதுக்காக மேலே இதை டைட் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க இந்த கீ. நம்ம ஒரு ட்ரில் பிட்டை மட்டும் மாட்டி பார்த்துருவோம். ஏற்கனவே ஒரு ட்ரில் பிட்டை எடுத்தோம். இது உட்டுக்கான ட்ரில் பிட்டு, ஓகேங்களா? இதை வந்து இதுக்குள்ள நம்ம மாட்டி பார்த்துக்குவோம். சூப்பர், பிடிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிடிக்குது, ஆனால் வந்து இது இன்னும் டைட்டாக மாட்டல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை வச்சு டைட் பண்ணணும். இதுதான் கீ. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல த்ரெட் இருக்கும், கியர்ஸ், ஓகேங்களா? இது பல்லு, த்ரெட்டு கிடையாது, பல்லு, டூத். நல்லா டைட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், மாட்டியாச்சு. இப்போ ட்ரில்லிங் மிஷின் வந்து ரெடி. இதில் ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மோட், ஹேமர் மோட்னு இருக்கும். எல்லா ட்ரில்லிங் மிஷின்லையும் வந்து ட்ரில்லிங் மோட், ஹேமர் மோட் இருக்காது. இதில் வந்து ட்ரில்லிங் மோட், ஹேமர் மோட் இருக்குது. பாஷ்ல எல்லாத்துலேயுமே ட்ரில்லிங் ஹேமர் இருக்கும். பிளாக் அண்ட் டெக்கர்லையும் இருக்கும். ஸ்கில்லில் சொன்னால் அதுலேயும் இருக்கும். மோஸ்ட்லி இப்போ எல்லா ட்ரில்லிங் மிஷின்லையும் ஹேமர் மோட், அதே மாதிரி ட்ரில்லிங் மோட் இருக்குது. ட்ரில்லிங் மோட் எதுக்கு அப்படின்னு பார்த்தா, நார்மலாக வால் இருக்குது, அதை ட்ரில் பண்ணுறீங்கன்னா ட்ரில் ஆகும். கொஞ்சம் கான்க்ரீட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம், அது உடனே ட்ரில் ஆகும். சுற்றில் அடிக்கிற மாதிரி எஃபெக்ட் வரணும். அந்த எஃபெக்ட்டுக்காக வந்து ஹேமர் மோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹேமர் மாதிரி ஒரு லோகோ போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ட்ரில் ஆகிற மாதிரி ஒரு லோகோ போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பட்டனை வச்சு நம்ம மூவ் பண்ணி ட்ரில்லிங் மோடா, ஹேமர் மோடா. இப்போது இது வந்து ஹேமர் மோட், இது வந்து ட்ரில்லிங் மோட் போட்டாச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் இதில் இருக்குது. இதை வந்து நம்ம ட்ரில்லிங்க்கு மட்டும் இல்லை, ஸ்க்ரூவை வந்து நம்ம கைட்டுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பட்டனை அப்படி அமுத்துனீங்கன்னா ரிவர்ஸில் போகும். இந்த பக்கம் போனால் ஃபார்வர்டில் சுற்றும். ஸோ ரிவர்ஸில் சுற்றுறதுக்கும் ஃபார்வர்டில் சுற்றும், அதாவது கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பட்டன் இது. இதுதான் வந்து ட்ரில்லிங் மிஷினுக்கான பட்டன். இதை அமுத்திங்கன்னா இது சுத்தம் இல்லையா, அதுக்கான இது. உள்ளே வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. வேறு லெவல் நினச்ச ஸ்பீட் கண்ட்ரோல் இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல ஃபங்க்ஷன் இது. இப்போ வந்து நம்ம மிஷின் ஆன் பண்ணி பார்த்துருவோம். இவ்வளோ பேசிட்டோம். ட்ரில்லிங் மிஷின் வந்து ஆன் ஆகுதா இல்லையான்னு பார்த்துருவோம். ஓகே, இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. நான் உட்காந்துக்கிற மாதிரி பொசிஷனில் ஹேண்டில் பண்ணுறேன்னா நம்ம நிறைய டைம் இதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ணுற கிளாஸ் வந்து கொஞ்சம் இது வந்து அட்லீஸ்ட் நார்மல் கிளாஸாக போட்டுருங்க. நிறைய நம்ம யூஸ் பண்ணதால பிரச்சனை கிடையாது. ஜங்ஷன் பாக்ஸில் மாட்டிருந்தேன். ஏதாவது பிரச்சனை அப்படின்னா போட்டாச்சு. லைட் எதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துருவோம். லைட் மாதிரி எதுவும் இல்லை, லைட் கிடையாது. ஸோ நம்ம சுற்றுது, பார்த்தீங்களா? சூப்பர், நல்லா சுற்றுது. இப்போ வந்து பாருங்கள், இந்த சைடு சுற்றுது, ஆப்போசிட்டில் சுற்றுது. இது வந்து எந்த சைடு சுற்றுதுன்னு பாருங்கள், இப்படி சுற்றுது. இப்போ பார்த்தீங்களா? இப்போ வந்து கிளாக் வைஸ் சுற்றுது. நல்ல ஃபோர்ஸ் இருக்குது. 600 watts மோட்டர், நல்ல ஃபோர்ஸ் இருக்குது. நான் லைட்டாக தான் வந்து கையை தள்ளுது சில டைமு. நல்லா டக்குன்னு அப்படின்னா கையை தள்ளுது. இது வந்து கிளாக் வைஸில் சுற்றுது. எனக்கு வந்து கிளாக் வைஸ், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ரிவர்ஸ் நான் போட போகிறேன். ரிவர்ஸில் போட்டாச்சு. ஆன்டி கிளாக் வைஸ், ஆப்போசிட் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ், இப்போ பாருங்கள், ஆப்போசிட் கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் வேலை செய்யுது. அதே மாதிரி வந்து இதை நம்ம பிடிச்சிட்டு எப்படி இது மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இது வந்து லாக். இதை அமுத்திட்டா லாக் ஆகிடும். நீங்கள் பிடிச்சி அழுத்திட்டு போட்டிங்கன்னா லாக் ஆகிடும். இந்த மாதிரிலாம் பிடிச்சிட்டு பண்ணாதீங்க, ரொம்ப டேஞ்சரஸு. இதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் வாங்கி யூஸ் பண்ணணும். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ட்ரில்லிங் மிஷினில். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து நான் சூப்பராக இதில் என்னென்னலாம் பண்ணலான்ற ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம பேசுவோம். இது வந்து ஸ்டான்லி ட்ரில்லிங் மிஷின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குவரிஸ் இருந்தால் எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.